பேருக்கு வாடுறதில் பொருள் இல்லை, ஊருக்கு வாடுறதில் தோல்வி இல்லை. நம்ம தாங்குகிற நிலத்துக்கும் நம்ம வாழ வைக்கிற காற்றுக்கும் நமக்கு உயிர் ஆதாரமாக இருக்கிற நீருக்கும் நம்ம எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். இயற்கைக்கு மேலான ஒரு சக்தி எதுவுமே இல்லை. அதற்கான ஒரு ப்ரோக்ராம் தான் நம்மால் முடியும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ்நாட்டின் எல்லைக்கு மிக அருகில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது வாளையார் நீர்த்தேக்கம். வாளையார் பாலக்காடு நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் தொலைவிலும், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரிலிருந்து ஏறக்குறைய அதே தொலைவில் உள்ளது. தமிழக எல்லையின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள வாளையார் அணை மழைக்காலங்களில் மட்டும் நிரம்புகிறது. கேரள அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த அணையிலிருந்து வெளியேறும் நீர் அம்மாநில விவசாயத்திற்கு பெருமளவில் பயன்படுகிறது. வாளையார் திட்டமானது 1478 மீட்டர் நீளத்திற்கு இருபுறமும் ஒரு மண் அணையால் சூழப்பட்ட கொத்து புவியீர்ப்பு அணையை கொண்டுள்ளது மற்றும் 150 மீட்டர் கசிவு பகுதி உட்பட கொத்து அணை உள்ளது. அணையின் அதிகபட்ச உயரம் 28.1 மீட்டர். நீர்த்தேக்கம் FRL-இல் 2.59 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையின் போது பெய்யும் மழையே முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கும் வாளையார் அணையின் மொத்த ஆயக்கட்டு தோராயமாக 3997 ஹெக்டேர் அளவு. இந்த அணையில் தண்ணீர் தேங்கி இருக்கும் போது தமிழக எல்லை கிராமங்களில் உள்ள பாசன கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள் மட்டுமின்றி குடிநீர் கிணறுகளின் நீர்மட்டமும் உயர்ந்து அப்பகுதி விவசாயிகள் பயன்பெறுகின்றனர். தென்மேற்கு பருவமழையால் நீர்வரத்து அதிகரித்து அணை நிரம்பும் போதும், கேரளாவில் பலத்த மழை பெய்து அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் அதிகமாக திறந்து விடப்படாத சூழ்நிலை இருந்தால் அணையிலேயே தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகிறது. இதனால் அணையின் கிழக்கு பகுதியில் உள்ள மாவுத்தம்பதி பஞ்சாயத்து, எட்டிமடை, காக்காசாவடி, தென்பகுதியில் உள்ள பிச்சனூர் பஞ்சாயத்துகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் செய்வதற்கு பெரிய உதவியாக உள்ளது. வாளையார் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் காலங்களில் அணையின் நீர்மட்டம் பாதிக்கும் கீழ் குறையும் நிலையில், நீர்மட்டம் குறைந்து கிணறுகளில் தண்ணீர் வெகுவாக குறைந்து தரை தட்டும் நிலையில் தென்னைகள் கருகி காயும் நிலையும், கால்நடைகளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத நிலையும் உருவாவதாக அப்பகுதி இயற்கை தன்னார்வலர்கள் கூறுகின்றனர். 89-90 பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 60-70 மரம் காஞ்சி போச்சு. கோகனட்டு நல்ல ஈல்டுக்கு வந்த மரம் காஞ்சி நாங்களே வெட்டி எடுத்துட்டோம். அந்த அளவுக்கு தண்ணியினுடைய ஒரு பற்றாக்குறை, சுற்றி இருக்கக்கூடிய தோட்டங்கள் எல்லாமே தண்ணி பற்றாக்குறை வந்துடுச்சு. இது 89-90. குறைந்த அளவு பருவமழை பெய்யும் போது எட்டிமடை பேரூராட்சி, மாவுத்தம்பதி பஞ்சாயத்து பகுதிகள் தண்ணீர் பற்றாக்குறையை சந்திக்கின்றன. விவசாயம்னா இப்போ முதல்ல மானாவாரியை கிரவுண்ட் அதான் நிலக்கடலை போடுவாங்க. நிலக்கடலைக்கு சூட்டபிளான சாயில் இந்த ஏரியா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹில் ட்ரைப்ஸிலிருந்து எடுத்துட்டா இந்த மலையடியே வர காடு கம்ப்ளீட்டாகவே கிரவுண்ட்நட்டுக்கு சூட்டபிளான சாயில் இது அந்த வாளையாறு இது எல்லாமே. பட் இப்போ அது எல்லாமே நின்று போச்சுங்க. அந்த மானாவாரி வெள்ளாமை எல்லாம் யாரும் போடுறதில்லை, செய்கிறதில்ல. அவையவே வச்சுருக்கிறது அதிகமான ஏரியாவும் இல்லாமல் ஒரு 5 ஏக்கரை 10 ஏக்கரை வச்சுருக்கிறவங்க ஒரு 4 ஏக்கரை 5 ஏக்கரை தோப்பு தென்னை, பாக்கியே தான் இந்த காய்கறி வெள்ளாமை. என்ன தான் எப்படி பண்ணினாலும் அதில் ஒரு லாபகரமான தொழிலாக விவசாயத்தை கொண்டு வரவே முடிய மாட்டேங்குது. இந்த நிலையை சரி செய்யும் நோக்கோடு நம்ம நவக்கரை குழுமம் தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து நீர்வளம் காக்கும் களப்பணியை தொடர்ந்து செய்து வருகின்றனர். நவக்கரைங்கிறது நம்ம கிராமத்தினுடைய பேர். அந்த பேர்லேயே நம்ம நவக்கரை அப்படிங்கிறது ஆரம்பித்து நிறைய இளைஞர்கள் எல்லாம் நம்ம கூட ஒருங்கிணைச்சு வாரம் ஒவ்வொரு சின்ன பகுதியில் ஒரு சின்ன குளமாக இருந்தால் அதை தூர்வாடுறது, அப்புறம் எங்கெங்கெல்லாம் நம்ம செடி வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சு அதை மரமாக்குறது, குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு நிறுத்தி 2006லேருந்து மரம் வைக்கிறது, இந்த மாதிரி பசுமை சார்ந்த இதில் பணியாற்றிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ரீன் சாவடி அது கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா எல்லாம் வரும்போது என்னென்னா, ஏன் நம்ம மற்ற ஊரில் பண்ணும்போது நம்ம ஊரில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து 2018 ஒரு அமைப்பாக, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக
அரசிடம் வந்து முழுமையாக அனுமதி பெற்று ஒரு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக பதிவு பண்ணிட்டு அதுலேருந்து செயல்பட்டுருக்குங்க. நவக்கரை என்பது கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமம். இது சேலம் கொச்சி நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது. வடக்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருப்பதால் இந்த கிராமத்திற்கு இயற்கை எழில் கொஞ்சும் இதமான காலநிலையும் உள்ளது. இது மதுக்கரை தாலுகா மற்றும் மாவுத்தம்பதி ஊராட்சிக்கு உட்பட்டது. இந்த பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழைக்காலங்களில் கிடைக்கின்ற மழைநீரும் நீர்ச்சுனைகளிலிருந்து வருகிற நீரும் நவக்கரை ஆறு, டானா ஆறு மற்றும் வாளையார் ஆறு போன்ற ஆறுகளுக்கு முக்கிய நீராதாரங்களாக இருக்கின்றன. இந்த ஆறுகள் வாளையார் நீர்த்தேக்கத்தில் சென்று முடிகின்றன. 3 பிரதானமான ஆறு இருக்குது. இதில் வந்து நல்ல மழை பெய்யக்கூடிய காலங்களில் வந்து அதிகப்படியான தண்ணி வந்து இதில் போகுது. 3மே வந்து வாளையார் அணைக்கட்டுக்கு தான் போகுது. அந்த வாளையார் அணைக்கட்டு இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்க பகுதி வந்து பெரும்பாலான பகுதி தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது. ஆனால் பாசனம் வந்து கேரளாவுக்கு தான் போகுது. அந்த தண்ணி வந்து பாசனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமது பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு அது உபயோகம் இல்லை. அது கேரளாவுக்கு தான் போகுது. அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வந்து உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த 3 ஸ்ட்ரீம்ஸ்லேயும் 3 ஆறுகள்லேயும் வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கோ செக் டேம்ஸ் உண்டு பண்ணுறதுக்கு அந்த இடத்துல எல்லாம் நம்ம கண்டறிஞ்சு அதை நம்ம செக் டேம்ஸ் உண்டு பண்ணிட்டு இருக்கிறோம். நவக்கரை ஆற்றில் தடுப்பணையின் உயரத்தையும் ஆழத்தையும் அதிகப்படுத்தினால் நீர்பிடிப்பு பகுதி பெரிதாக்கப்பட்டு அதிக அளவு நீர் தேங்குகிறது. அதன் மூலம் கிணறுகள் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது. அதன் மூலம் தென்னை மற்றும் மற்ற வேளாண் பயிர்களுக்கு பயன்படுகிறது. இங்கே இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்லாம் வந்து நிறைய தண்ணீர் பற்றாக்குறையினால் வந்து நிறைய விவசாய நிலங்களை விற்றுருக்காங்க. அதெல்லாம் வந்து சைட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு நிறையா பகுதியில். சின்ன சின்ன விவசாயிகள்லாம் வந்து தண்ணீர் இல்லாமல், ஏன்னா வாழ்வாதாரம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு முதல் தண்ணி, அந்த தண்ணியே அடிப்படையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க விவசாயம் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு யோசனை பண்ணி முதல்ல நீர்நிலைகளை எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை வந்து அதுக்கு வரக்கூடிய நீர்நிலைகளுக்கு வரக்கூடிய இந்த நீர்வழி தடங்களை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அதை சீரமைச்சு அந்த தண்ணி வந்து அங்கே எப்பவுமே தேங்குற மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து அரசின் அனுமதியோடு திருப்பூரைச் சேர்ந்த AKR டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனமும் இணைந்து நவக்கரை ஆற்றின் தடுப்பணையை உயர்த்தி நீரை சேமித்து வருகிறார்கள் நம்ம நவக்கரை குழும தன்னார்வலர்கள். நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து நவக்கரையினுடைய பிரதான ஆறு. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய மழை நீரை வந்து இந்த வழியாக ஒரு பாதையில் வருது. இது வந்து பிரதானமான பாதைங்க. இதை வந்து நாங்கள் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக இந்த செக் டேம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருந்துச்சு. ஒரு 1.5 மீட்டர் அளவு தான் இந்த செக் டேம் இருந்தது. மறுபடியும் வந்து இது ஒரு CSR ஃபண்டிங் மூலிமா திருப்பூரில் இருக்கக்கூடிய AKR என்கின்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக CSR ஃபண்டு வந்து நம்ம வாங்கி இந்த இடத்த வந்து அகலப்படுத்தி மறுபடியும் வந்து ஆழப்படுத்தி இன்னும் வந்து ஆக்சுவலாக வாட்டர் தண்ணி நிற்கிறதுக்கு வந்து அதிகப்படியான இடத்த வந்து நம்ம உண்டு பண்ணோம். இப்போ இது வந்துங்க நம்ம வாளையார் நீர்த்தேக்க பகுதிக்கு வந்து போகக்கூடிய 3 கிளை ஆறுகளில் இது ஒன் ஆஃப் த ஆறு. இது வந்து டானா பள்ளம்னு சொல்லுவோம். இது வந்து அகலத்தில் வந்து ரொம்ப குறை, இதே அளவு தான் போயிட்டுருக்கும் எல்லா பகுதியிலையுமே. அதனால் இந்த மாதிரியான ஒரு நீர் மேலாண்மைக்கு வந்து இந்த கேம்பியன் செக் டேம்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாட்டர் டெக்னாலஜி. கேம்பியன் செக் டேம் என்ற முறையில் ஆற்றில் அல்லது நீர்வரத்து கால்வாயில் கருங்கற்களால் தடுப்புகளை ஏற்படுத்தி அதன் பக்கத்தில் ரீசார்ஜ் வெல் என்று அழைக்கப்படுகிற நுட்பத்தின்படி 20 அடி ஆழம் எடுத்து அதில் கற்களை நிரப்பி ஆற்றில் நீர் வரும்போது
நீர் நிலத்திற்கடியில் சேமிக்கப்படும் போது நிலத்தடி நீர் உயர்கிறது. இந்த முறையில் டானா ஆற்றில் 2 இடங்களில் வாழும் கலை அமைப்போடு சேர்ந்து கேம்பியன் செக் டேமை கட்டியுள்ளனர். இதிலிருந்து இந்த ஸ்ட்ரீம்ஸில் வரக்கூடிய தண்ணி வந்து மேலே தேக்காம, நம்ம அங்கே நவக்கரையில் பார்த்த மாதிரி தண்ணி வந்து செக் டேமில் மேலே தேக்காம இதை வந்து கீழே கிரவுண்ட் வாட்டரில் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் வந்து இதை பண்ணியிருக்கிறோம். இதிலிருந்து போகக்கூடிய தண்ணி வந்து இதில் ஃபில்ட்ரேஷன் ஆகி வெறும் தண்ணி இதுலேருந்து எல்லாம் அடிச்சுட்டு வர்ற குப்பைகள் எல்லாமே இதில் ஃபில்டர் ஆகிடுது, மண்ணெல்லாம் இதில் ஃபில்டர் ஆகிடுது. ஸோ அதனால் இதிலேருந்து போகக்கூடிய தண்ணி இதில் வடிஞ்சு தெளிந்த நீரானது அதில் போய் கீழே இறங்குது. இந்த ஒரு வாட்டர் டெக்னாலஜி மூலிமா நிறைய இம்ப்ரூவ் ஆகிறது நம்ம பார்த்துருக்கோம். நவக்கரை ஊரில் பல காலமாக பயன்படுத்தப்படாமல் மறைந்து போயிருந்த ஊருணியை கண்டுபிடித்து தூர்வாரி மீட்டெடுத்து பராமரித்து வருகின்றனர். நவக்கரையில் ஊர்னி ஒன்று இருந்த விஷயமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எங்கள் அமைப்பு மூலமாக அதை சுத்தம் பண்ணி உள்ளே இருந்த கிட்டத்தட்ட 4 டன்னுக்கு மேலே அந்த குப்பையில் வெளியெடுத்து ஊர்னி சுத்தம் பண்ணோம். பராமரிப்பு இல்லாமல் நிறைய குப்பைகள் அதில் சேர்ந்து மழை பெஞ்சு எல்லாம் போய் அடைச்சி செடி புதரெல்லாம் மூடி கிடந்துச்சிங்க. அப்போ நாங்கள் கிராம சபை கூட்டத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் அண்ணா எல்லாம் போயிருந்தோங்க சுதந்திர தின விழா. அப்போ போயிட்டு சும்மா அந்த சைடு போய் பார்க்கலான்னு சொல்லி போகும்போது அங்கே ஏதோ இருக்கிற மாதிரி தென்படும்போது சுத்தம் பண்ணி பார்க்கும்போது ஊறினி. அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் இருக்கிற பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் இதெல்லாம் எடுத்துட்டுங்க. அதுக்கு வரக்கூடிய அந்த தண்ணீர் வரக்கூடிய கிளை வாய்க்கால்கள்லாம் வந்து அடைப்பு இருந்தது. அதெல்லாம் கிளியர் பண்ணி எப்போ மழை பெஞ்சாலும் ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் அந்த வடிகால் மூலிமா வந்து அந்த உருணி நிறையிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஒர்க்கை பக்காவாக சுத்தம் பண்ணி மழைக்கு வேண்டி வெயிட் பண்ணோம். அது வந்து எங்களுக்கு எப்படி ஒரு எனர்ஜி கொடுத்தது அப்படின்னா, ஒரே மாதத்தில் நாங்கள் அதை முடித்து ஒரே மாதத்தில் வந்து சரியான மழை. கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்கின்ற ஊராட்சிக்கு உட்பட்ட 5 ஏக்கர் அளவுள்ள பொது இடத்தை மீட்டு பாரம்பரிய மரக்கன்றுகளை நட்டு அடர் வனம் உருவாக்கி தொடர்ந்து பராமரிப்பு களப்பணி செய்து பசுமை சூழலை பாதுகாத்து வருகின்றனர். நமக்கு பஞ்சாயத்து உதவியோடு அவங்கள நம்ம கேட்டு நம்மளுக்கு பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடங்கள் ஏதாவது இருக்குதான்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த நம்ம கண்டறிஞ்சோம். இந்த ஒரு 5 ஏக்கரா நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அப்போ வந்து இது எப்படி இருந்தது அப்படின்னா, நிறைய இந்த ரோட்டில் பாஸ் பண்ணுறோம். ஏன்னா இது பாலக்காடு கோயம்புத்தூர் பிரதான சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இது. இதனால் நிறைய ட்ரெஸ்பாஸ் பண்ணுறவங்க வந்து இதை நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறது, நிறைய லிட்டர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே அதிகமாக இருந்தது. இந்த இடத்துல வந்து இந்த வனத்தில் வந்து நீரோடை வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு 2 பக்கம் கரை இருக்கிறனால அந்த கரைக்கு பக்கத்தில் இந்த இடம் வந்து இருக்கிறனால இது வந்து கவர்மெண்ட்டோட இடம் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வனம் பண்ணியிருக்கோம். சுற்றியும் வந்து ஃபென்ஸ் பண்ணோம். இந்த 5 ஏக்கராவையும் ஃபென்சிங் பண்ணோம். கல்லுக்கால் போட்டு கம்பி வேலி போட்டு ஃபென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதியாக வந்து நம்ம செடி வைக்க ஆரம்பித்தோம். இந்த இடத்துல அதில் வந்து ஒரு பகுதி வந்து இந்த மியாவாக்கி மெத்தடில் வந்து வச்சோம். அப்புறம் அடர்வனமாக இன்னொரு பகுதியில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிளான்டேஷன் பண்ணோம். அப்புறம் அதுக்கு இடையில வந்து ஒரு குட்டை ஒன்று அமைச்சிருக்கோம்.
ஹைபிரிட் மரங்கள் தவிர நம்ம மண் சார்ந்த மரங்கள், நம்ம பூமிக்குன்னு இந்த மரங்கள் தான் இருக்குது. இப்போ நாவல் மரம், மிச்சி, இலுப்பை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏழுதலைப்பாலை மரமெல்லாம் பார்த்துருப்பீங்க. கொன்றை மரம், மலைவேம்பு, மருத மரம் இருக்குங்க முன்னாடி. அப்புறம் எங்கள் பகுதிக்கே சார்ந்த நாவல் மரம், நாவக்கைன்னு பேர் வரக்கு காரணமான நாவல் மரம் இருக்குது. மலநெல்லிக்காய் இருக்குங்க, பாதாணி மரம். இந்த மாதிரி மண் சார்ந்த மரங்களை தான் நாங்கள் வந்து நடணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுவோம். அப்புறம் நட்டதோடு மட்டும் இல்லாமல் அதை டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுங்க. நம்ம எந்த நாள் வச்சுருக்கோம், அந்த மரத்தோட எல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து வெளியிலேருந்து வந்து நிறைய பேர் NGOs எல்லாம் வருவாங்க, இல்லாட்டி காலேஜ்லேருந்து வர்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. பனை விதைகள் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சின்ன பின்னா இருக்கல பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒவ்வொரு ஏரியாலையும் பனை மரம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு பொழிலையும் ஒவ்வொரு தோட்டத்துலையும் போனீங்கன்னா 100 மரம் 200 மரத்துக்கு மேலே இருந்தது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மழை வந்து பருவத்துக்கு கரெக்டாக பெஞ்சிட்டு இருந்தது. பனை மரங்கள் வெட்ட வெட்ட மழையோட வரத்து குறைவாகிட்டது. அதனால் வந்து பனை மரங்களை மீண்டும் வளர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எங்கெங்கே பனை மரம் விழுந்திருக்கோ அது எல்லாம் நாங்கள் போய் தன்னார்வல தொண்டர்கள் மூலம் போய் எடுத்துகிட்டு வந்து ஒன்று சேர்த்து வச்சு இங்கே நாங்கள் போட்டிருக்கோம். இதில் நிறைய மரங்கள் வச்சுருக்கிறவங்க, நிறைய பறவைகள் வருது. இதை வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து எல்லாம் நம்ம குழந்தைகள் வந்து இதெல்லாம் பார்க்குறது, வெளியில் இந்த ட்ராவல் பண்ணுறவங்க இங்கே நிறுத்தி ஒரு இலைப்பாரிட்டு போகிற மாதிரியான ஒரு டெஸ்டினேஷனாக. ஸோ அந்த மாதிரி ஒரு இயற்கை வந்து முழுக்க காக்கப்படுற ஒரு பகுதியாக இது வந்து அவங்க வந்து உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு பகுதியாக இதை கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்குறோம். நம்ம நவக்கரையும் மாவுத்தமதி பஞ்சாயத்தோட ஃபுல் சப்போர்ட்டும் இந்த இடத்துல வந்து அதிகமாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீர்நிலை பராமரிப்பு, கிளீனிங், இது எல்லாமே வந்துட்டு நம்ம நவக்கரை வந்து மாவுத்தமதி பஞ்சாயத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீர் வளத்தையும் மண் வளத்தையும் காக்கும் இவர்களின் களப்பணி ஒரு முன் உதாரண சுற்றுச்சூழல் பணியாக விளங்குகிறது. இந்த ஊர் வந்து ஒரு நல்ல ஒரு மாடல் வில்லேஜை கொண்டு வர்றோன்னு நாங்கள் நினச்சோம். இப்போ நம்மளுக்கு அப்புறம் வரக்கூடிய இப்போ இந்த நம்ம நவக்கரை இந்த மாதிரி NGOs, இந்த நம்மளுடைய பசங்க எல்லாமே வந்து அதே மோட்டிவில் வந்து இந்த ஊர் நல்லா டெவலப் பண்ணணும்னு நிறையா ஆக்டிவிட்டீஸு நல்ல முறையாக பண்ணிகிட்ருக்காங்க. மேற்கொண்டு இந்த ஊர் வந்து ஓரளவுக்கு வந்து மதுக்கரை ஒன்றியத்திலேயே யூனியன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவக்கரைங்கிறது வந்து ஒரு மாடல் வில்லேஜ், ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கத்தில் செயல்படுற வில்லேஜாக இருந்துகிட்ருக்குது. பப்ளிக்கில் வந்து எல்லோரும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க. புதிய தலைமுறையுடைய நம்மால் முடியும் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நம்மள மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு, இயற்கை சார்ந்து களப்பணி செய்து கொண்டிருக்கின்ற அமைப்புகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பக்கபலமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது நம்மால் முடியும்ங்கிற நிகழ்ச்சி. இதன் மூலமாக நான் நிறையா பகுதியில் எந்தெந்த பகுதியில் வந்து அமைப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலிமா நாங்கள் நிறையா பார்த்துருக்குறோம். ஸோ இதே நிகழ்ச்சியில் வந்து நம்மால் முடியும் நிகழ்ச்சியில் வந்து நம்ம நவக்கரையும் இதில் வந்து வந்திருக்குது. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். மானுட சமுத்திரம் நான் என்று கூவுன்னு பாரதிதாசன் பாடல் படி நாம் நம்ம குடும்பம், நம்ம ஊர், நம்ம நாடு, இதையெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சத்துக்கே நாம் தான் பொறுப்பு, நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பு அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நீர் வளத்தையும் நீர்நிலையும் பாதுகாக்கிற களப்பணியை நம்ம தொடர்ந்து செய்வோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.